சென்னை மயிலாப்பூர் சாந்தோம் நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள டொமினிக் சேவியர் மெட்ரிக் பள்ளி முன்பு பெற்றோர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதை பற்றிய விவரங்களை செய்தியாளர் சசிதரன் வழங்க கேட்கலாம். சசிதரன், வணக்கம். என்ன காரணத்திற்காக பெற்றோர்கள் இந்த போராட்டத்தை முன்வைத்திருக்கிறார்கள்? என்ன நிலவரம்? சென்னை மயிலாப்பூர் சாந்தோம் நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கிறது டொமினிக் சேவியர் மெட்ரிக் பள்ளி. இந்த பள்ளியில் முன்புதான் தற்போது போராட்டமானது நடைபெற்று வருகிறது. எல்கேஜி முதல் 12ஆம் வகுப்பு வரை இந்த பள்ளியில் மாணவர்கள் படித்து வரும் நிலையில் இங்கு மெட்ரோ ரயில் பணிகளானது நடைபெற்று வருகிறது. இந்த மெட்ரோ ரயில் பணிகள் காரணமாக பள்ளியின் வளாகம் முழுவதும் விரிசல்கள் ஏற்பட்டு உள்ளதால் மாணவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று கூறி பெற்றோர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு அளிக்க வேண்டும் அல்லது மாற்று இடம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பள்ளி நிர்வாகத்திடம் முறையிட்டிருந்தனர். ஆனால் பள்ளி நிர்வாகம் எதற்கும் செவி மடுக்காததால் இன்று ஒட்டுமொத்த பள்ளி மாணவர்கள் பெற்றோர்கள் அனைவரும் பள்ளியின் முன்பு வருகை தந்திருக்கிறார்கள். அதற்கு பேச்சுவார்த்தையில் உடன்படாததால் உடனடியாக பட்டினம்பாக்கம் சாந்தோம் நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டார்கள். சுமார் அரை மணி நேரம் நீடித்த இந்த மறியலால் பாரிமுனைக்கு செல்லும் போக்குவரத்து வெகுவாக பாதிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த மயிலாப்பூர் போலீசார் பெற்றோர்களை உடனடியாக அப்புறப்படுத்தி பள்ளி நிர்வாகத்திடம் பேச்சுவார்த்தையில் நடத்த ஈடுபட்டனர். அப்போது பள்ளிக்கு 13ஆம் தேதி வரை விடுமுறை விடுபட்டதாகவும் அதற்குள்ளாக பள்ளியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை உடனடியாக சரி செய்வதும் 9, 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மாற்று இடம் வழங்கப்படுவதாகவும் அதுவரை ஆன்லைன் வகுப்புகள் இருக்கப்படும், 8ஆம் வகுப்பு வரை ஆன்லைன் வகுப்புகள் மேற்கொள்ளப்படும் எனவும் பள்ளி நிர்வாக தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று முதல் 13ஆம் தேதி வரை பள்ளிக்கு விடுமுறை விட்டதை அடுத்து பெற்றோர்கள் மறியலை கைவிட்டு கலந்து சென்றிருக்கிறார்கள். நெடுஞ்சாலை முழுவதுமே இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய கட்டிடம் அனைத்தும் விரிசல் ஏற்பட்டிருக்க காரணத்தினால் பெற்றோர்கள் உரிய பாதுகாப்பு அளித்த பின்னர் அந்த மாணவர்களை பள்ளிக்கு அனுப்புவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி சசிதரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.